அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கேடிஎம் சதீஷ். நான் சினிமா துறையில் 15 வருடங்களாக ஒரு தயாரிப்பாளராகவும் பின்னர் உதவி இயக்குனராகவும் 3 படங்களுக்கு பணிபுரிந்துவிட்டு இப்பொழுது எனது கதையை தயாரிப்பாளரிடம் சொல்லி இயக்க முயற்சித்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த 3 வருடங்களில் சைபர் கிரைம், கசுந்துருகி, தற்பொழுது 2025 ஃபீலிங்ஸ் என்ற குறும்படங்களை இயக்கி யூடியூபில் அப்லோட் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சினிமாவில் எதற்கு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், பணமும் புகழும் ஒரு முக்கியம் என்றால், அதை மீறி எனக்கு இந்த அடுத்த தலைமுறைக்கான கருத்துகளையும் விளக்கங்களையும், எப்படி பிறந்தோம், எப்படி வாழ்கிறோம் என்ற வாழ்வியல் முறையை அவர்களுக்கு தெளிவுபடுத்தவே வேண்டும் என்பதே எனது முக்கிய நோக்கமாக உள்ளது. இதற்கு முன்னாடி எத்தனையோ ஞானிகளும் அறிவியல்வாதிகளும் ஆசிரியர்களும் புத்தகங்களின் மூலமும் வேறு விதமாகவும் எழுதியும் சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதை இந்த சமூகம், அடுத்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் மூலம் எனக்கு தெரிந்த விஷயங்களின் அடுத்த தலைமுறைக்கு நான் கடத்தவே நான் இந்த சினிமா துறையை தேர்ந்தெடுத்து போராடி கொண்டிருக்கிறேன். நிச்சயம் இந்த பிரபஞ்சம் எனக்கு வெற்றியை கொடுக்கும். வென்று விட்டேன் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். நிச்சயம் கூடிய விரைவில் எனது பேச்சாற்றலையும் நீங்கள் யூடியூபில் காணலாம். அதற்கு ஒரு உதாரணம், நான் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். தலைப்பு மனிதம் எண்ணங்களால் இயக்கப்படும் இயந்திரம். ஒரு மனிதர்களின் வாழ்க்கையை இயற்கையே வழிநடத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளும்போது மனித குலத்துக்கான எல்லா விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும். ஒரு பெண்ணும் ஆணும் பிறப்பது பெண்பால் எனும் அவர்களின் கருவறையில் இருந்துதான். ஒரு ஆண் பெண் குழந்தையாக பிறந்து அவர்கள் உணவை எடுத்துக்கொள்ளும்போது வாரம், காலம், மாதம், வருடம் என மாறுகின்ற போது அவர்கள் வயது வந்தவுடன் இளைஞனாகவும், பெண்ணாக இவள் பருவம் வந்ததும் பெண்ணாகவும் மாறுகிறாள். அப்படி என்றால் அவர்கள் வயதில் உணர்வுகள், காதல் உணர்வுகள்
ஹார்மோன்ஸ் எனப்படுவை தூண்டுவதால் அவர்களின் உணர்வுகள் இயக்கத்தினால் அவர்களுக்கு காதல் வசப்படுகிறார்கள். நாம் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் நம்மை யாரும் கயிறு கட்டி வளர்வதற்கும் கயிறு கட்டி இழுப்பதில்லை நமது வளர்ச்சிக்காக.